Alhamdulillahi Rabbil Alameen. As-salatu as-salamu ala Sayyidil Mursaleen wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. Qala ta'ala: Wa idh qala Musa li fatahu la abrahu hatta ablugha majma al-bahrayni aw amdiya huquba falamma balagha majma baynihima nasiya hutahuma fattakhadha sabilahu fil bahri saraba فلما جاوزا قال لفتاه آتنا غداءنا لقد لقينا من سفرنا هذا نصبا. இது சூரா கஹ்ஃபுடைய 60, 61, 62 ஆயத்துக்கள். இதில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வைத் கால மூசா லி ஃபதாஹு, மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வாலிபரை, தன்னுடைய கூட இருந்த வாலிபரை பார்த்து சொன்னார்கள், லா அப்ரஹு ஹத்தா அபுலுக மஜ்மல் பஹ்ரைன், நான் நடப்பதை பிரயாணம் செய்வதை விட்டு நீங்க மாட்டேன், நிறுத்த மாட்டேன், எதுவரைக்கும் மஜ்மல் பஹ்ரைன், அந்த கடல் சேரக்கூடிய இடத்தை அடைய மாட்டேன், அது வரைக்கும், அந்த இடத்துக்கு போய் சேரும் வரைக்கும், அவ் அமுதிய ஹுக்குபா, அல்லது பல வருடங்கள், 80 வருடங்கள், ஹுக்குபனா 80, சில ரிவாயத்தில் 70 வருடங்கள் வரைக்கும் நான் நடந்து கொண்டே இருப்பேன் என்று சொன்னாங்க. அது வரைக்கும் நான் போய்கொண்டே இருப்பேன். அப்போ அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வாலிபருடைய பெயர் யூஷா இப்னு நூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவங்கள ஒரு நபி, அவங்கள பார்த்து சொன்னாங்க. அவரு அல்லாஹு தாலா அவங்களுக்கு ஒரு நல்ல அடியாரை பற்றி அறிவிச்சு கொடுக்கப்பட்டது. ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அவங்கள சந்திக்கிறதுக்கான போகிற நேரம் நடந்த சம்பவம் தான் இது. ஒரு தடவை மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பயான் ஒன்று செஞ்சாங்க. ஒரு விசேஷமான பயான், நல்ல அழகான விஷயங்களை, ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அறிவிக்கப்பட்ட விஷயங்கள். அதை கேட்டுட்டு பனி இஸ்ராயேல் சொன்னாங்க, இந்த காலத்தில் நீங்கள் தான் மிகப்பெரிய அறிவாளி, வேறு யாராவது அறிவாளிகள் இருக்கிறாங்களான்னு கேட்டாங்க. இருக்கிறாங்களாண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இல்லை நான் தான் பெரிய அறிவாளிண்டு. இது அல்லாஹ்க்கு அவ்வளோ விருப்பமாக இருக்கல்ல. ஏனென்று சொன்னால் அல்லாஹு தஆலா விரும்பினது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய அந்த இல்மை அல்லாஹ் பக்கம் இணைப்பதை அவங்க விரும்பினாங்க. அப்போ அல்லாஹு தஆலா சொன்னான், உங்களை விட அறிவாளி இருக்கிறாரு, அந்த கடல்கள் 2 ஒன்று சேரக்கூடிய இடத்துல இருக்கிறார், அவர் ஹுவ ஆலமு மின்க, அவர் உங்களை விட பெரிய அறிவாளி என்று அல்லாஹு தஆலா சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா ரப்பி கைஃப லி பி, நான் எப்படி அவரை போய் சந்திக்கிறதுன்னு கேட்டாங்க. அல்லாஹு தஆலா சொன்னான், நீங்கள் ஒரு மீன் எடுத்து அதை ஒரு பையில் போட்டுக்கொள்ளுங்க. அந்த மீனும் எப்படின்னு சொன்னால் கருவாடு மாதிரி காய்ச்சப்பட்ட மீன். அதை நீங்கள் காய்ச்சி, அப்படி செத்த இறந்த மீன் காய்ச்சி கருவாடு மாதிரி இந்த உப்பெல்லாம் போட்டு காய வச்சு எடுத்த மீன், அதை நீங்கள் ஒரு பையில் போட்டு கொண்டு போங்க. எந்த இடத்துல அந்த மீனை நீங்கள் இழக்கிறீங்களோ, காணா போகுதோ, அங்கே தான் அவர் இருப்பார்னு சொன்னாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, ஒரு பையில் அந்த மீனை போட்டுக்கொண்டு போனாங்க. அவரோட கூட அவங்களோட வாலிபர் யூஷா இப்னு நூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட இருந்தாங்க. அப்படியே மிச்சம் தூரம் பிரயாணம் செஞ்சு போய் ஒரு இடத்துக்கு போனாப்புல, அந்த இடத்துல ஒரு கல்லுக்கு மேலே உட்கார்ந்த நேரம் ஓய்வு எடுத்தாங்க 2 பேரும். அப்போ கல்லுக்கு மேலே சாஞ்சாப்புல தூக்கம் போயிட்டுது. அவங்க தூங்கி கொண்டிருக்கும் பொழுதோ அந்த பை அந்த வாலிபருடைய பக்கத்தில் தான் இருந்துச்சு. அப்போ அந்த பை அப்படியே குலுங்கிச்சு, மீன் குலுங்கிச்சுது. மீன் குலுங்கி அப்படியே என்ன செஞ்சார், மீன் அப்படியே குலுங்க உடனே இவருக்கு முழிப்பு வந்துட்டுது. அந்த பொடியனுக்கு பார்த்தாப்புல மீன் அப்படியே பையுட்டு வெளியாகி கடலில் போயிட்டுது. கடலில் அப்படியே பாதையாக அமைச்சு கொண்டு போயிடுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த அப்படி தண்ணி போக்கலை, தண்ணி அப்படி பிரித்து கொண்டு போயிடுச்சு. அப்படியே அந்த தண்ணி உறையிற மாதிரி ஆகிட்டுது. தூங்கி அதுக்கு பிறகு அதுக்கு வர தூங்கல்ல, ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தூங்கிட்டாங்க. அப்போ தூங்கி எழுமினத்துக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மறந்துட்டாரு. இப்போ இவர் அப்படியே கொஞ்சம் தூரம் போனதுக்கு பிறகு மிச்ச நேரம் பிரயாணம் செஞ்சு போனாங்க. போய் அடுத்த நாள் தான், அன்றைய பகல் ஃபுல்லாக நடந்தாங்க, அடுத்த இரவு நடந்து அடுத்த நாள் வர்றதுக்கு போன நேரம் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வாலிபர்ட்ட சொன்னாங்க, ஆத்தினா கதாஅனா லக்கத் லக்கீனா மின் சஃபரினா ஹாதா நஸபா, எங்களுடைய இந்த சாப்பாட்டை எடுத்துகிட்டு வாங்க, எங்களுக்கு இந்த பிரயாணத்தில் எங்களுக்கு சரியான களைப்பு உணர்கிறோம்னு சொன்னாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க எது வரைக்கும் அந்த இடத்த கடக்கலையோ,
அது வரைக்கும் அவங்களுக்கு எந்த களைப்பும் வரல. ஆனால் அல்லாஹு தஆலா சொன்ன இடத்தை தாண்டி அந்த வாலிபரை தாண்டி அவர் போனதுக்கு பிறகுதான், ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து இடத்தை தாண்டி போனதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு களைப்பு வந்துச்சு. அதனால் உலமாக்கள் சொல்கிறாங்க, ஷரியத்துடைய எல்லை, மார்க்கத்துடைய எல்லைக்குள்ளால் ஒரு மனிதர் வாழும் காலமெல்லாம் அவருக்கு எந்த பிரச்சனையோ சிரமங்களோ வராது, எந்த கவலையும் வராது, அல்லாஹ் பாதுகாப்பான். அப்படி பிரச்சனைகள் எப்போ வரும்னு சொன்னால் ஷரியத்துடைய எல்லையை தாண்டும் பொழுதுதான் அவருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்கிறாங்க, சாப்பாடை கொண்டு வர சொன்னாங்க, எனக்கு டயர்டாக இருக்குது எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி. அதுக்கு பிறகு அவர் சொன்னார், கால ஆராய்த்தை தவை நல்ல சஹ்ரத்தி ஃபைனி நசீத்துல் ஹூத்த. நாங்கள் எப்போ அந்த இடத்துக்கு வந்தோமோ, அந்த கல்லில் நான் தங்கினோமே, அந்த நேரத்தில் தான் மீனை நான் மறந்துட்டேன். ஒமான் சானி இல்லை ஷைத்தான் நல்லா அதுக்குறா. அந்த மீனுடைய செய்தி உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஷைத்தான் தான் எனக்கு மறக்கடிச்சிட்டான். அந்த மீன் இருக்கிறது அது தன்னுடைய பாதை அமைச்சு கொண்டு கடலில் போயிட்டுது. அது போனது ஆச்சரியமாக இருந்ததுன்னு சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அந்த செய்தி ஆச்சரியமாக இருந்தது. அவங்க சொன்னாங்க, தாலிக்கமா குன நபுகி, அந்த இடம் தான் நாங்கள் தேடிக்கொண்டிருந்தோம், வாங்க திரும்பி போம்னு சொல்லி அவங்க அப்படியே அந்த இடத்துக்கு திரும்பி வந்தாங்க. அப்போ அந்த காலடியை எடுத்து வச்சு வந்த வழியாக திரும்பி வந்து சேர்ந்தாங்க. அப்போ அந்த இடத்துல ஒருத்தர் தன்னோட உடுப்பால் ஒரு ஆடையால் போர்வையால் போர்த்தி கொண்டு ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் சலாம் சொன்னாங்க. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வஅன்னா பி அர்திக சலாம், எப்படி அந்த இடத்துல அவனுக்கு சலாம் கொண்டு வருது அப்படின்னா, அவங்க இருக்கக்கூடிய பதில யாரும் சலாம் சொல்ல அளவுக்கு முஸ்லீம்கள் யாரும் இல்லை. எப்படி இந்த சலாம்னு கேட்டாப்புல அவன் சொன்னான், நான் மூசான்னு சொன்னாங்க. அவன் கேட்டால் பனி இஸ்ராயலுடைய மூசா பனி இஸ்ராயலுடைய மூசாவான்னு கேட்டார். நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஆம்ண்டு. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் இடத்துல வந்திக்கிறேன் எதுக்குண்டா, நீங்கள் அல்லாஹு தஆலா படித்து கொடுத்த நேரான விஷயங்கள்லேருந்து எனக்கும் படித்து தரும்படி கேட்க வந்திருக்கிறேன். அவங்க சொன்னாங்க, நீங்கள் என்னோட கூட பொறுமையாக இருக்க முடியாதுன்னு சொன்னார். யா மூசா, உங்களுக்கு என்னோட கூட நீங்கள் பொறுமையாக நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஏனெண்டா எனக்கு அல்லாஹு தஆலா படித்து கொடுத்த இல்மு இருக்குதே, அது உங்களுக்கு தெரியாது. அதே நேரத்தில் உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் எல்லாம் படித்து தந்திருக்கிறான், அது எனக்கு அந்த இல்மை பற்றி எனக்கு தெரியாது. அதனால் என்னோட நீங்கள் பொறுமையாக இருக்க முடியாதுன்னு சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்ஷா அல்லாஹு சாபிரன், என்ன நீங்கள் பொறுமையாக நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க, நான் உங்களுக்கு எந்த விஷயத்தில் நான் மாறு செய்ய மாட்டேன். சத்ததுன்னு இன்ஷா அல்லாஹ் சாபிரன், நீங்கள் என்ன பொறுமையாளியாக பெற்றுக்கொள்வீங்க, உங்களோட எந்த ஒரு கட்டளைக்கு நான் மாறு செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க. அப்போ ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சரி அப்படி நீங்கள் என்னோட கூட வாரன்னு சொன்னால் நீங்கள் எதையுமே கேட்கக்கூடாது, நான் உங்களுக்கு சொல்லும் வரைக்கும் நீங்கள் எதையும் என்கிட்ட கேட்கக்கூடாது. அப்போ ரெண்டு பேரும் கடலோரமாக நடந்து போனாங்க. போகிற நேரம் அந்த வாலிபர் கூட வந்தவர் என்ன நடந்தார்னு இந்த ஆயத்தில் சொல்லப்படலை. அவங்க திரும்பிட்டாங்க. போனது இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான். ஃபன் தலக்கா, ரெண்டு பேரும் தான் போனாங்கன்னு வருது. அப்போ ரெண்டு பேரும் நடந்து போய் கொண்டிருக்கிறாங்க கடலோரத்தில். அப்படி போகிற நேரம் ஒரு கப்பல் நிறுத்தி இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்தாங்க. அப்போ அவங்களோட பேசிக்கொண்டு இவங்களும் ஏறிக்கொண்டாங்க. அவங்க ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை அறிந்திருந்தாங்க. அதனால் எந்த ஒரு காசும் எடுக்காமல் பகரம் எடுக்காமல் அவங்கள ஏற்றி கொண்டாங்க, ஃப்ரீயாக ஏற்றி கொண்டாங்க. அப்போ கப்பலை ஏறின உடனே ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சார், அதில் ஒரு பலகையை கழட்டிட்டார். கப்பலில் இருந்த ஒரு பலகையை உடைச்சிட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எங்களை எந்த காசும் தராமல் ஃப்ரீயாக எங்களை ஏற்றி கொண்டு வந்தாங்க, நீங்கள் அவருக்கு நன்றி செலுத்த தானே வேணும். அப்படி இருக்கும்பொழுது அவங்களோட கப்பலை உடைச்சிட்டீங்களான்னு கேட்டாங்க. இதனால் அந்த மக்களை நீங்கள் அழிச்சிடுவீங்களே, ஊர் மக்கள் அண்டு கப்பலிக்கிற எல்லாரும் மூத்தாகிடுவாங்களேண்டு. அப்போ நீங்கள் செஞ்ச வேலை அவ்வளோ நல்ல வேலை இல்லைன்னு சொன்னார். அவர் சொன்னார், நான் தான் அதைத்தான் நான் சொன்னேன் உங்கள்கிட்ட, நீங்கள் என்னோட கூட பொறுமையாக வர மாட்டீங்கன்னு சொல்லி உங்களால் ஏழாண்டு. ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, லா துஆஹிதுனி பிமா நஸீது, நான் மறந்து இதை செஞ்சிட்டேன், அதனால் நீங்கள் வலா துர்ஹிக்னி மின் அம்ரி உஸ்ரா, என்னுடைய காரியத்தில் நீங்கள் எந்த சிரமத்தை நீங்கள் பார்க்க வேணும், கஷ்டத்தில் போடாதீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதலாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் இவ்வாறு கேட்டதுக்குதே அவங்க தான் அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை மறந்து தான் கேட்டாங்க. அதோட ஒரு சிட்டுக்குருவி வந்துச்சு. சிட்டுக்குருவி வந்து கப்பல் ஓரத்தில் உட்கார்ந்து கடல்ற ரெண்டு கொத்து கொத்திச்சுது. ஒரு கால ரெண்டு தடவை கொத்திச்சுது. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மா இல்மி வ இல்முக் ஃபி இல்மில்லாஹி இல்லா மிஸ்லி மா நகஸ ஹாதல் உஸ்ஃபூர் மின் ஹாதல் பஹர். சொன்னாங்க, என்னுடைய இல்மும் உங்களோட இல்மும்
எப்படின்னு சொன்னால் இந்த கடல் பெரும் கடலில் ஒரு துளி 2 துளி இந்த பறவை கொத்தி எடுத்ததே அது மாதிரி தான் எங்களுடைய அறிவு, அவ்வளோதான் எங்களுடைய அறிவுன்னு சொன்னாங்க. இவ்வளோ பெரிய கடலில் ஒரு துளி தான் எங்களுடைய இல்மு, அல்லாஹுடைய இல்ம் இவ்வளோ பெரிய கடல் மாதிரி என்று சொன்னாங்க. அதுக்கு பிறகு கப்பல்லேருந்து வெளியாகினாங்க. வெளியாகி அந்த அடுத்த ஊருக்கு போயிட்டாங்க. அந்த ஊரில் கடலோரமாக போய் கொண்டிருக்கும் பொழுதோ சில பொடியமாரி விளையாடி கொண்டிருந்தாங்க. அதில் ஒரு பொடியனை கண்டு அவனை பிடிச்சி கழுத்தை முறுக்கி உடச்சி கொண்டு போட்டாங்க. கழுத்தை கையால் அப்படி திருப்பின வர அவன் மூத்தாயிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கத்தல்த நஃப்ஸன் ஸக்கிய்யத்தன் பிகைரி நஃப்ஸ், என்ன நீ ஒரு பரிசுத்தமான ஒரு புள்ளைய, பாவமே அறியாத ஒரு புள்ளைய நீ எந்த ஒரு காரணம் இல்லாமல் நீங்கள் கொலை செஞ்சிட்டீங்களா? லக்க ஜிஅத ஷைஅன் நுக்ரா, நீங்கள் செஞ்ச செயல் இருக்கே இது மிக மோசமானதுன்னு சொன்னாங்க. இப்போ அவங்க கேட்டாங்க, கால் அலம் மக்குல்லக் இன்னக லம் தஸ்ததி மஇய ஸப்ரா, நான் உங்கள்கிட்ட சொல்லலையா? நேரத்தில் சொன்னாரே நான் சொல்லலையான்னு தான். இங்கே கேட்டார், அலம் மக்குல்லக்க, உங்களுக்கு நான் சொல்லலையா? இன்னும் கொஞ்சம் உறுதிப்படுத்தி சொன்னாங்க, என்னோட கூட உங்களுக்கு பொறுமையாக இருக்கேலாண்டு. இதை கொஞ்சம் ஒரு கடினமாகத்தான் அவங்க சொன்னாங்க. அதுக்கு பிறகு ஹதரத் மூசா சொன்னாங்க, காலின் சால்துகன் ஷை இன் பாதஹா ஃபலாத்து சாஹிபினி, இதுக்கு பிறகு நான் ஏதாவது உங்கள்கிட்ட கேட்டேன்னு சொன்னால் நீங்கள் என்ன உங்களோட கூட்டிக்கொள்ள வானம், என்ன அனுப்பிடுங்க. கது பலகத்தமில்ல துன்னி ஓதுரா, என்னுடைய புறத்திலிருந்து நீங்கள் தங்க இடத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க என்று சொன்னாங்க. அதுக்கு பிறகு அப்படியே போகிறாங்க. கொஞ்சம் நேரம் போனாப்புல ஒரு ஊருக்கு வந்தாங்க. ஊருக்கு வந்து அந்த ஊர் மக்கள் இடத்துல சாப்பாடு கேட்டாங்க. இஸ்தத்தமா அஹ்லஹா, சாப்பாடு கேட்டாங்க. பொதுவான சட்டம் முந்தைய காலங்களில் ரசூலோட காலத்தில் அப்படித்தான், ஹோட்டல்கள் எதுவும் கிடையாது. ஒரு ஊர்களில் ஹோட்டல் என்ற பழக்கம் பின்னாடி வந்த பழக்கங்கள். அப்போ முன்னாடி காலங்களில் அந்த ஹோட்டல்கள் சிஸ்டம் எதுவுமே இல்லை. அப்போ ஒரு ஊருக்கு சில மக்கள் வந்தாங்கன்னு சொன்னால் அந்த ஊர் வாசியருடைய கடமை அவங்களுக்கு விருந்தளிக்கிறது. அவங்க விருந்து கேட்டாங்க, விருந்து கொடுத்துருக்கணும், கொடுக்கவும் இல்லை. இஸ்தத்தாமா அஹ்லஹா, இவங்க சாப்பாடும் கேட்டாங்க. ஆனால் ஊர் மக்கள் அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்க தாங்கிட்டாங்க, மறுத்துட்டாங்க. அப்படியே அந்த ஊரில் போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு மதிலை பார்த்தாங்க. யுரீது ஐயன் கவ்வா, அந்த மதில் இருக்கு, அது கீழே விட பார்த்து கொண்டு இருந்துச்சு. இப்போ இவங்க என்ன செஞ்சாங்க, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அதை பிடிச்சி ஃபஅகாமஹு, தன்னோட கையால் அப்படி பிடிச்சி நேராக்கினாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நாங்கள் இந்த கூட்டத்தினர்கிட்ட ஊர்வாசிகள்கிட்ட வந்தோம், எங்களுக்கு சாப்பாடு கூட தரலை, விருந்தளிக்கல. அப்படி இருந்த அதனால் லவ் ஷிஅத லத்தஹذت அலைஹி அஜ்ரா, நீங்கள் விரும்பினா உங்கள்கிட்ட ஒரு கூலியை காசையாவது வாங்கி எடுக்கலுமே, இவ்வளோ பெரிய காரியத்தை நீங்கள் மதில் இல்லாமல் பாதுகாத்து ஒழுங்குபடுத்தினீங்களே அப்படின்னு சொன்ன உடனே ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கால ஹாதா ஃபிராக்கு பைனி வ பைனிக், இது எனக்கு உனக்கு மத்தியில் பிரிவு, இதுக்கு பிறகு நாங்கள் 2 பேரும் உண்டாக போக முடியாது, பிரிஞ்சு கொள்வோம் என்று சொன்னாங்க. அதுக்கு பிறகு அவங்க சொன்னாங்க, சஉனப்பியுக பித்தஅவீலி மா லம் தஸ்தி அலைஹி ஸப்ரா, எந்த விஷயத்தின் மீது உங்களுக்கு பொறுமையாக இருக்க முடியலையோ அதனுடைய விளக்கத்தை நான் சொல்லுகிறேன் என்று சொல்ல தொடங்கினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வதித்னா அன்ன மூசா கான ஸபர ஹத்தா யக்குஸ்ஸல்லாஹு அலைனா மின் ஹபரிஹிமா, நாங்கள் ஆசைப்படுகிறோம் மூசா அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்தாங்கன்னு சொன்னால் இன்னும் நிறைய ஆச்சரியமான சம்பவங்கள் கூட அவர் மூலமாக எங்களுக்கு தெரிய வந்திருக்கும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் அதனுடைய விளக்கம் பின்னால் வரும். இப்போ இந்த ஆயத்துக்களில் இவங்க 2 பேரும் இப்போ போகிறாங்க. யூஷா இப்னு நூனும் மூசா அலைஹிஸ்ஸலாமும் போகிறாங்க. وإذ قال موسى لفتاه لا أبرح حتى أبلغ مجمع البحرين أو أمضي حقبا, மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வாலிபரை பார்த்து சொன்னார், யூஷா இப்னு நூனை பார்த்து, நாங்கள் அந்த நல்லடியாரை சந்திக்கிறதுக்காக வேண்டி, இல்முல்ல அவரை சந்திக்கிறதுக்காக வேண்டி போகிறோம். எனவே நான் தொடர்ந்து பிரயாணம் செஞ்சு கொண்டே இருப்பேன், அந்த 2 கடல்கள் ஒன்று சேரும் இடத்துக்கு போய் சேரும் வரைக்கும். கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சில முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறாங்க, அது பஹ்ரு ஃபாரிஸ், பாரசீகத்துடைய கடல் உடைய கிழக்கு பகுதியும் பஹ்ரு ரூம், ரோமாபுரிய கடலுடைய மேற்கு பகுதி ஒன்று சேரக்கூடிய இடம். அந்த இடத்துல கடல் ஒன்று சேருது தஞ்சா என்ற இடத்துல. அது மேற்கு நாடுகளுடைய தூர பகுதியில் இருக்குது. ரோமுடைய இங்காலையும் ஈரானுடைய மேற்பகுதியில் நடுவில் இருக்கக்கூடிய கடல் பகுதிக்கு சேரக்கூடிய இடம். அல்லாஹு ஆலம், அநேகம் அந்த இடம்
அப்போ அவங்க சொன்னாங்க அவ் அமுதி ஹொக்குபா மஜ்மல் பஹ்ரைனுக்கு போவோம், அல்லது நடந்து கொண்ட நீண்ட காலம் நடப்போம், அது 80 வருஷம்னு வருது அல்லது 70 வருஷ தூரமாக இருந்தாலும் சரி நடந்து கொண்டே இருப்போம் நீண்ட காலம். அப்போ அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தாங்க. அந்த சேர்ந்ததுக்கு பிறகு அந்த பொரிக்கப்பட்ட மீன் இருக்குது, அது இப்போ ஹதீஸில் வந்த மாதிரி புகாரி ஷரீஃப் ஹதீஸ் இப்போ ஞாபகப்படுத்தப்பட்டது. அந்த மீனுக்கு உயிர் பெற்று அது அப்படியே கடலில் போயிட்டுது. ஆனால் அந்த வாலிபர் அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்த மறந்துட்டார். அதை அவர் சொல்லத்துக்கு மறந்துட்டு அந்த மீன் அப்படியே உயிர் பெற்று போயிட்டுது. யூஷா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கண் விழிச்சு பார்த்தாங்க, அந்த பையில மீன் துடிக்கும் பொழுது கண் விழிச்சு பார்த்தாங்க. அதுக்கு பிறகு மீன் வெளியே வந்து அப்படியே கடலில் போகிறதையும் பார்த்தாங்க. அந்த ஆச்சரியமான காட்சியை பார்த்த உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் தூங்கி கொண்டிருந்தாங்க. சரி எலுமினத்தை பிறகு சொல்லுவோம்னு இருந்தே மறந்துட்டாரு. அப்போ அந்த மீன் போயிட்டுது. எப்படி தண்ணீர் இந்த கல்லுக்கு மேலே ஒரு அடையாளம் ஒன்று வருமா, அது மாதிரி தண்ணியில் ஒரு அடையாளம் ஒன்று வந்துச்சு. அந்த மீன் போன ஒரு கோடு மாதிரி ஒரு இடம் ஒன்று தெரிஞ்சது. அப்படி ஒரு ஆச்சரியமான விதத்தில் அந்த மீன் போயிட்டுது. அப்போ 2 பேரும் அப்படியே எழும்பிட்டு இப்போ நடந்து போகிறாங்க. ஃபலம்மா ஜாவஸா கால லி ஃபதாஹு ஆத்தினா கதாஅனா லகத் லகீனா மின் சஃப்ரினா ஹாதா நஸபா. அவங்க சொன்னாங்க, இந்த பிரயாணத்தில் இப்போ எங்களுக்கு சரியான டயர்டாக இருக்குது, அதனால சாப்பாடை கொண்டு வாங்கன்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. ஃபலம்மா ஜாவஸான்ற குறிப்பிட்ட இடத்தை தாண்டி போனதுக்கு பிறகு, அப்போ எதுவரை அவங்க தாண்டலையோ அது வரைக்கும் சிரமம் ஒன்று இருக்கல்ல, அந்த லிமிட்டை நியமிக்கப்பட்ட இடத்தை தாண்டினத்துக்கு பிறகுதான் அவங்களுக்கு சிரமம் வந்துச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷரியத்துடைய சட்டங்கள், மார்க்க விஷயங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் வாழ்ந்தால் எந்த பிரச்சனையும் வராது. எப்போ அதை தாண்டுகிறோமோ மீறுகிறோமோ அப்போதான் வாழ்க்கையில் சிரமங்கள் கஷ்டங்கள் வரும். அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாமும் சொன்னாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, காலா ராய்த இதவை நல்ல சஹ்ரத்தி ஃபைனி நசீத்துல் ஹூத்த. நாங்கள் எப்போ அந்த கல்லுக்கு ஒதுங்கினோமோ, அந்த கல்லுட்ட வந்தோமோ, அந்த நேரம் நான் மீனை மறந்துட்டேன். ஒமான்சானிஹில்ல ஷைத்தான் அதுக்குறா, ஷைத்தான் தான் எனக்கு இதை ஞாபகப்படுத்த மறக்கடிச்சான். அப்போ மறதி இருக்குது, அது ஷைத்தானுடைய புறத்திலிருந்து உள்ளது. அதாவது முந்தைய ஒரு பாடத்தில் வந்தது, மறதி ஏற்பட்டால் வதுக்குர் ரப்பக் இதை நசீத்த. இதே சூரத்துல் கஹ்ஃபில் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஒன்று மறந்துட்டா நீங்கள் அல்லாஹ்வை ஞாபகம் செய்யுங்க, மறந்த விஷயம் சிந்தனைக்கு வரும். அப்போ இங்கே ஷைத்தான் எனக்கு அதை ஞாபகம் செய்வதற்கு எனக்கு மறக்கடிச்சிட்டான். வத்தஹத சபீலஹு ஃபில் பஹ்ரி அஜபா, அது கடல்ற ஒரு ஆச்சரியமான விதத்தில் தன்னோட வழியாக்கி கொண்டு வழி அமைச்சு கொண்டு அது போயிட்டுது. قال ذلك ما كنا نبغي فارتد على آثارهما قصصا. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த இடம்தான், அந்த இடத்த தான் நாங்கள் தேடிக்கொண்டிருந்தோம், அங்கே தான் அந்த ஆள் இருக்கிறாரு, வாங்க திரும்பி போம்னு சொல்லி அப்படியே திரும்ப ஒரு நாள் தூரம் நடந்திருந்தாங்க. திரும்ப அவங்க ரிட்டர்ன் தன்னுடைய அந்த அடையாளங்களை பார்த்து அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. அப்போ அங்கே தான் ஃபவஜத அபுதன் மின் இபாதினா ஆத்தீனாஹு ரஹ்மத்தம் மின் இந்தினா, அங்கே எங்களுடைய ஒரு நல்லடியார் அவர் பெற்றுக்கொண்டாரு, அவருக்கு நாங்கள் எங்களுடைய புறத்திலிருந்து எங்களுடைய ரஹ்மத்தை நாங்கள் கொடுத்திருந்தோம். வஅல்லம்னாஹு மின் லதுன்னா இல்மா, அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய புறத்திலிருந்து நாங்கள் இல்மையும் படித்து கொண்டிருந்தோம். இப்போ அவங்க தான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். இப்போ அவங்களுடைய சம்பவம் இப்போ புகாரி ஷரீஃபில் வந்து நான் ஞாபகப்படுத்தினேன். அதுக்கு பிறகு இப்போ அவங்களோட சேர்ந்து கொண்டாங்க. போய் இன்னொரு வாயத்தில் வருது, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் ஹுர் இப்னு கைஸ் இப்னு ஹிஸ்னுல் ஃபஸாரி என்பவரும் அவங்க 2 பேருக்கு மத்தியில் வாக்குவாதம் வந்துச்சுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் யாரை சந்திக்க போனாங்கண்டு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க ஹிதர் அலைஹிஸ்ஸலாம்ண்டு. அவர் சொன்னார், இல்லை வேற யாரோண்டு. அப்போ அந்த நேரத்தில் உபை இப்னு காப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பக்கத்தில் கடந்து போனாங்க, கூப்பிட்டாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவங்களே இவரும் நானும் இப்போ பேசிக்கொண்டிருக்கிற மூசாவுடைய தோழர் யாருண்டு, இவர் அது சம்பந்தமாக நீங்கள் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களாண்டு அவங்க சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு தடவை அவங்க பயான் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது சொன்னாங்க, இந்த இடத்துல உங்களை விட பெரிய அறிவாளிகள் இங்கே யாராவது இருக்கிறாங்களா இந்த ஊரில், இந்த நாட்டில், உலகத்தில்னு கேட்ட நேரம் அவங்க இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ அல்லாஹு தஆலா வஹி இறக்கினான், இல்லை இருக்கிறாங்க, நல்லடியார் ஒருத்தர் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, நீங்கள் அவர் உங்களை விட அறிவாளின்னு அல்லாஹு தஆலா சொன்னான். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் எங்கே இருப்பார்னு கேட்டாங்க. இப்போ அல்லாஹு தஆலா சொன்னான்,
இப்படி நீங்கள் மீனை பொறிச்சு எடுத்துக்கொண்டு போங்க. கடல்கள் ஒன்று சேரக்கூடிய இடத்துல அவர் இருப்பார். நீங்கள் அங்கே மீனை இழக்கிறீங்களோ அங்கே அவரை பெற்றுக்கொள்வீங்க. அதுக்கப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மீனையும் எடுத்துக்கொண்டு கடல் ஓரத்தால் போய் கொண்டு இருந்தாங்க. அவங்களோட கூட அந்த யூஷா இப்னு நூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் போனாங்க. போய் அந்த இடத்துல கல்லில் வச்சு மீன் உயிர் பெற்று போச்சு. அவர் சொல்ல மறந்துட்டார். அதுக்கு பிறகு கடந்து போனதுக்கு பிறகு திரும்ப அவங்க 2 பேர் வந்து சேர்ந்தாங்க. அதுக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொன்னாங்க, அவங்கள நான் பின்பற்றி வரட்டுமாண்டு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆயத்திலேருந்து இப்போ அந்த சம்பவத்தில் தொடர் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இதுலேயும் படிப்பினை வச்சுறான். இதே மாதிரி இந்த சம்பவத்தில் எங்களுக்கு நிறைய படிப்பினர் இருக்குது. அல்லாஹு தாலா பணிவை விரும்புகிறான். அல்லாஹு தாலா இல்மு, அறிவு, இபாதத், சலாஹ், நல்ல தன்மை இதெல்லாம் அல்லாஹ் பக்கம் இணைப்பதை எங்களை விட மற்றவங்க சிறந்தவங்க என்று கருதுற அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹு தஆலா அந்த தன்மையும் எங்களுக்கு நசீபாக்குவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.